அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பில் இருந்து இயல் 5 பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த காணொளிகளில் இயல் 1, 2, 3, 4 வரைக்கும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு இயல்லையும் 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இயல் 4 மட்டுமே கிட்டத்தட்ட 250 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இயல் 5ல் ஒரு 250 வினாக்கள் பார்க்கலாம். தமிழ் தகுதி தேர்வுக்கு படிச்சிட்ருக்கிற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அரசு பணிக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். அந்த பகுதியில் இருந்தால் இப்போ நம்ம இயல் 5 பார்க்க போகிறோம். இந்த காணொலியை 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நல்லா படிச்சுட்டு இதை முழுசாக பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக திருப்புதல் ஆன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு வரி வரியாக வினாக்கள் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு இயலிருந்தும் 100 வினாக்கள். கிட்டத்தட்ட இயல் 4ல் மட்டுமே 250 வினாக்கள். இப்போ இயல் 5ல் ஒரு 250 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது எது? மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா அவர்கள். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதற்கு பேர் தான் மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் சொன்னதை அப்படியே அடுத்த மொழியில் சொல்கிறோம். மொழி மட்டும்தான் வேறு மொழியாக மாற்றி சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் இருக்கிறது ஹிந்தியில், அந்த மாதிரி மாற்றி சொல்கிறோம். அதுக்கு பேர் மொழிபெயர்ப்பு. இது சொன்னவர் யாருன்னா மனவை முஸ்தபா அவர்கள். மனவை முஸ்தபா. அடுத்தது, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார்? உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா மு.கு. ஜெகநாதர் அவர்கள். மு.கு. ஜெகநாதர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று சொன்னவர் கு.மு. ஜெகநாதர் அவர்கள். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது எது? அதுவும் மொழிபெயர்ப்பு தான். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு தான். அடுத்து, மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை முதல்ல குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். அடுத்தது, மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியலில் தான் சொல்லியிருப்பார். மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியல். அடுத்தது, மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கமித்து என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தக்கூடிய செய்தி. அது மகாபாரதம் அல்ல, மகாபாரதம். அதான் அந்த இடத்துல அந்த இடத்துல கா இல்லாமல் இருக்குது. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கமித்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னா, சங்க காலத்திலேயே இந்த மொழி பெயர்ப்பு என்பது இருந்தது அப்படிங்கிறதான் இது சொல்கிறது. அடுத்து, ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள்
இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா அது சங்க இலக்கியம் சொல்லலாம். ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா அது சங்க இலக்கியம் சொல்லலாம். அடுத்து வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னா அது கம்பராமாயணம். வடமொழியில் வான்மீகி அவர்கள் எழுதிய ஒரு ராமாயண கதையை தான் தமிழில் கம்பர் அவர்கள் எழுதியிருப்பார். அதனால் இது கம்பராமாயணம் என்று பெயர் வந்தது. அடுத்து வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத ஒரு நூல். இதில் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் எல்லாமே வடமொழி கதையை தழுவி தான் எழுதப்பட்டது. அப்படி படைக்கப்படாத ஒரு அற்புதமான ஒரு காவியம் நம்ம சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் அவர்கள் இயற்றிய சிலப்பதிகாரம். அடுத்து மகாபாரதம் தமிழ்படுத்த முதலாபுரி சங்கமித்தும் என்னும் சிப்பேடு குறிப்பு என்ன ஊர் அப்படின்னா சின்னமனூர் சிப்பேடு. அடுத்தது சின்னமனூர் சிப்பேடு. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தக்கூடிய சான்று இதுதான். இது சின்னமனூர் சிப்பேடு தான். சின்னமனூர் சிப்பேடு. அடுத்தது வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடமொழி இலக்கியம் முழுக்க பெருங்கதை சொல்லலாம். பெருங்கதை வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்டது பெருங்கதை சொல்லலாம். அடுத்து பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா விடுதலைக்கு பின்னாடி தான். விடுதலைக்கு பின் தான் தூதரகங்கள்லாம் நிறுவப்பட்டது. மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிலையம், தேசிய புத்தக நிலையம், இவை அனைத்துமே மூணுமே தான் இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்துகிட்ருக்கிறாங்க. அடுத்து மொழிபெயர்ப்பை டேஸ் ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அப்படின்னா கல்வி தான். வேறு என்ன? மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக்க பெற முடியும். மொழிபெயர்ப்பு மூலம் பிற மொழிகளில் உள்ள சிறப்பான கருத்துக்களை நாம் தெரிஞ்சிக்க ஒரு வழியாக இருக்கும். அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள சிறப்பாக இருக்கும். அடுத்தது பன்னாட்டு மொழிகளை கற்பிப்பவை. பன்னாட்டு மொழிகளை யார் கற்பிக்கிறா அப்படின்னா தனியார் நிறுவனம், பள்ளிகள், வெளிநாட்டு தூதரகம் எல்லாமே தான் பன்னாட்டு மொழிகளை கற்பிக்கிறது. அடுத்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் ஷேக்ஸ்பியர் சொல்லலாம். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர். அடுத்த 19ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டு கால வரை தான் வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன என்று சொல்லலாம். அடுத்தது ஆங்கிலேயர் வருகைக்கு பின் எந்த நூல்கள் அதிகமாக அறிமுகம் ஆயின அப்படின்னா ஆங்கிலம் சொல்லலாம், ஐரோப்பிய மொழிகள் சொல்லலாம். ஆங்கிலம், ஐரோப்பிய மொழிகள். ஆங்கிலேயர் வருகைக்கு பின் எந்த நூல்கள் அதிகமாக அறிமுகமாயின அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் ஐரோப்பிய மொழிகள் நூல்கள். அடுத்தது முகுசாட்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? அது விடைத்தர அவகாசம் வேண்டும். மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லலாம். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது.
மொழிபெயர்ப்பின் மூலம்தான். தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழியாக இன்றைக்கி மாறி இருக்கிறதுக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 104 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 107ன்னு சொல்கிறாங்க, 104ன்னு சொல்கிறாங்க. உலக மொழிகளில் பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதன் மூலம் இது உலக பொது மொழியாக, பொது நூலாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு ஒரே காரணம் மொழிபெயர்ப்பு தான். அடுத்தது, மொழிபெயர்ப்பால் திருக்குறள் அடைந்த பெருமை என்ன அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன் இல்லையா, உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் தான் எழுதிய டேஸ் என்னும் தொகுப்பை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்தார். கீதாஞ்சலி. கீதாஞ்சலி கீதாஞ்சலி ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா, எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியில் எதன் அடிப்படையில் மதிப்பிடுறாங்க அப்படின்னா, எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்திக்கிறது என்ற அடிப்படையில் தான் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுறாங்க. அடுத்தது, ஒரு நாட்டின் பண்பாட்டு வளர்ச்சியையும் அறிவையும் மதிப்பிடுவது எது அப்படின்னா, மொழிபெயர்ப்பு நூல்கள் எண்ணிக்கையை கொண்டு தான் கணக்கிடுறாங்க. அடுத்து, மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னா, இலக்கிய திறனாய்வு கொள்கை. இலக்கிய திறனாய்வு கொள்கை. அடுத்து, ரயில் ஸ்லீப்பர் என்பதன் பொருள் அப்படின்னா, தண்டவாளத்தினுடைய குறுக்கு கட்டைக்கு பேர் தான் அது. தண்டவாளத்தின் குறுக்கு கட்டை. அடுத்தது, வடம், அதாவது கயிறு. ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் எது அப்படின்னா, கேமல் சொல்லலாம். கேமல். அடுத்தது, பொறுத்துக, டெலகிராஃப் அப்படின்னா தொலை வரி அப்படின்னு அர்த்தம். தொலை வரி. டெலிவிஷன், தொலைக்காட்சி. டெலிஃபோன், தொலைபேசி. டெலஸ்கோப், தொலைநோக்கி. அடுத்தது, பொறுத்துக டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா அர்த்தம் படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னாக்க உருமாற்றம். டிரான்ஸ்லேட் அப்படின்னா செயல்படுத்துதல். அடுத்தது, கீதாஞ்சலி இயற்றியவர் யார்? நம்ம ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி எந்த மொழியில் இயற்றினார் அப்படின்னா, வங்க மொழியில் தான் இயற்றியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா, வங்க மொழி. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எழுதுனது வேணால் வங்க மொழியாக இருக்கலாம், மொழிபெயர்த்தது ஆங்கிலத்தில். அடுத்தது, ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 நூல்கள் சொல்லலாம். 5000 நூல்கள். தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில் டேஸ், இரண்டாம் இடத்தில் டேஸ் வகிக்கிறது. இதில் முதலிடத்தில் ஆங்கிலமா, ரெண்டாவது இடத்துல மலையாளமா? தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில் ஆங்கிலமும், இரண்டாம் இடத்துல மலையாளமும் இருக்கிறதா. அடுத்து, மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாக்கி மொழி வளம் ஏற்படுகிறதா. மொழிபெயர்ப்பு காரணமாக புதிய சொற்கள் உருவாகுதான், அதனால் அது மொழியினுடைய வளம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கருத்து பகிர்வை
தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுறாங்க, பயன்கலை என்று அழைக்கிறாங்களாம். கருத்து பகிர்வை தருவதனால மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். பயன்கலை என்று மொழிபெயர்ப்பை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கருத்து பகிர்வுக்கு அது உதவி செய்யுது. கருத்து பகிர்வுக்கு உதவுதல். இந்திய அரசு தேச உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் எதை கருமையாக இந்திய அரசு தேச உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் எதை கருவியாக பயன்படுத்தியது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு எதன் மூலம் ஒரு மொழி வளமும் உலகத்துடன் உறவும் கொள்ள முடியும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான். எதன் மூலம் ஒரு மொழி வளமும் உலகத்துடன் உறவு கொள்ள முடியும்னா மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான். மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒன்று வருவதனால தான் உலகத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா குலோத்துங்கன். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திக்கு சேர்ப்பீர் என்று பாரதியவர், நம்ம மகாகவி பாரதி அவர்கள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும், மகாகவி பாரதி. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, உலகமெங்கும் காணப்படக்கூடிய செல்வங்கள் தமிழகத்தில் சேருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியாரின் கூற்றிற்கு துணை செய்வது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி தான். மொழிபெயர்ப்பு கல்வி. அடுத்தது யாருடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தால் உலகளவில் உயரிய விருதுகளை கிடைத்திருக்கும்னா பாரதியுடைய கவிதைகளை தான் சொல்கிறாங்க. பாரதியுடைய கவிதைகள். அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்வதனால திருவள்ளுவரால் தமிழ்நாட்டிற்கு பெருமை அடைகிறது. இந்த கூற்றை சொல்பவர் பாரதி தான். அப்படி சொல்கிறதுனால திருவள்ளுவரால் தமிழ்நாட்டிற்கே பெருமை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பிற மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா அது தமிழ் நூல்களை சொல்லலாம். அடுத்து தமிழ் நூல்களை மொழிபெயர்ப்பதில் மொழிகளினுடைய வரிசைகள் அப்படின்னா அது ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாமே சொல்லலாம். அடுத்தது பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்தும் பிரதிகளும் உள்ளன. பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்தும் பிரதிகளும் இருக்குதாம். எது சரியான கூற்று என்ன கூறு? பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் எது சரியான கூற்று அப்படின்னா, இந்தியாவிலேயே கிடைக்காத தமிழ் நூல்கள் ஏடுகள்லாம் அங்கே இருக்கான். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் அங்கே இருக்கான். நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் தென்னிநாயக அடிகளார். இது மூணுமே மேலே இருக்கிற அனைத்தும் சரிதான். அடுத்தது பாரதியினுடைய மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக. அவருடைய மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்காட்சி, எக்ஸிபிஷனை தான் பொருட்காட்சின்னு சொல்லுவாங்க.
இருப்பு பாதை, இருப்பு பாதைன்னு ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், அதாவது இருப்பு பாதைன்னு சொல்கிறாங்க. அடுத்து புரட்சி, ரெவல்யூஷன், அதான் புரட்சி. வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். அடுத்து 1942 ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ராகுல் சாங்கிருதாயன். அடுத்து வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1949. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டும் மொழிபெயர்த்தவர்களையும் பொருத்தி காட்டுக அப்படின்னு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை கணமுத்தையா பார்த்தீங்கன்னாக்க 1949 தான். அடுத்தது டாக்டர் என் ஸ்ரீதர் 2016 தான். அடுத்து முத்து மீனாட்சி 2016, யூமா வாசுகி 2018. அடுத்து ஒரு பொறுத்துக 1942 ராகுல் சாங்கிருதாயன். 1942 ராகுல் சாங்கிருதாயன். 1949 கணமுத்தையா. 2016 முத்து மீனாட்சி. 2018 யூமா வாசுகி. இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்க அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை இந்த நூல் மொழிபெயர்க்க ஆண்டுகளை தான் பொறுத்துக்க வடிவில் கேட்குறாங்க. அடுத்து பா எத்தனை வகைப்படும்? பா 4 தான். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு 4 வகை. ஈட்டடு முச்சீராய் என எடிகள் நாட்சியராக வருவது வெண்பா தான். வேறு என்ன? ஈட்டடி முச்சீராக ஏன எடிகள் நாட்சியராக வருவது வெண்பா. 2 முதல் 12 அடி வரை இருப்பது வெண்பா தான். செப்பலோசை பெற்று வருவது வெண்பா தான். செப்பலோசை பெற்று வருவது வெண்பா. செப்பலோசை பெற்று வருவது வெண்பா. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது? சங்க இலக்கியம் சொல்லுது. கற்றவர் வழி அரசு செல்லும். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று சொன்னவர் வள்ளுவர் அவர்கள். எந்த அளவுக்கு நம்ம பூமியை தோண்டும் பொழுது நீர் சுரக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கல்வி கற்க அறிவும் சுரக்கும் அப்படின்னு வள்ளுவர் தான் சொல்கிறார். செய்குதம்பி பாலவரின் மாவட்டம், அவர் கன்னியாகுமரி இடலாட்குடி என்ற பகுதியை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாட்குடி என்ற வட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து இவரது குடும்பத்தினர் செய்து வந்த தொழில் என்ன அப்படின்னா நெசவு தொழில். செய்குதம்பி பாவலர் 15 வயதிலேயே இயற்றும் திறன் பெற்றவர். தமிழகத்தில் முதல் தசாவதானி பாரதிதாசன். சதம் என்றால் என்ன அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். சதம்னா என்ன? 100 அப்படின்னு அர்த்தம். சதம்னா என்ன? 100 என்று அர்த்தம். சதாவதானி என்பது எதை குறிக்கும்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் தான் தசாவதானி என்று அழைப்பாங்க. செய்குதம்பி பாவலர் தசாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் எதுனா சென்னை விக்டோரியா அரங்கம் 1907 மார்ச் 10. செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று அழைப்பாங்க. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா இடலாட்குடி. அடுத்தது இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது.
செய்குதம்பி பாவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சதாவதானம். இல்லை, செய்குதம்பி பாவலர் என அழைக்கப்படுகிறார். யாருன்னா சதாவதானி. எவ்வாறுன்னா சதாவதானி. செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை எதுனா சதாவதானம். அடுத்து சதம் என்ற பொருள் 100 அப்படின்னு அர்த்தம். சதம்னா 100 தான் சரி. செய்குதம்பி பாவலர் ஒரு சதாவதானி. கூற்று 1 சரி 2 தவறு. 1 சரி 2 தவறு. அடுத்தது எதை போற்றி கற்க வேண்டுமென செய்குதம்பி பாவலர் அவர்கள் குறிப்பிடுகிறார்னா நீதியுடன் வாழ்வு. நீதியுடன் வாழ்வு. வெண்பாவின் இலக்கணங்களுள் பொருந்தாதது எது? ஈட்டடி முச்சீராய் யானையடி நாட்சீராய், இது சரிதான். செப்பலோசை பெற்று வரும் சரிதான். 2 முதல் 12 இது சரிதான். இதுதான் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது செய்குதம்பி பாவலர் பற்றிய கூற்றுகளுள் சரியானவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்குதம்பி பாவலர் பற்றிய கூற்றுகளுள் சரியானவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானதான் கேட்டிருக்காங்க. சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு செய்குதம்பி பாவலர் தான், சரிதான். கன்னியாகுமரி மாவட்டம் சரிதான். இடலாட்குடி இவருக்கு மணிமண்டபம் உள்ளது சரிதான். இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது சரிதான். அப்போ எல்லாமே சரி. அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி பிரிக்கலாம்? அருமை கூட்டல் துணைன்னு பிரிக்கலாம். அருமை கூட்டல் துணை. ஈறுபோதல் விதியில் மை விகுதி போயிடுச்சுன்னா அரு கூட்டல் துணைன்னு வந்து இனமைகள் என்ன விதிப்படி தகரத்துக்கு இனமான எந்து பெற்று அருந்துணை என்று வரும். அடுத்தது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற இவ்வடி குறிப்பிடக்கூடியது எது? கல்வியை தான் சொல்லியிருப்பாங்க. அருளை பெருக்குமா, அறிவை திருத்துமா, மருளை அகற்றுமா, மதிக்கும் திருளை என்ற இந்த அடி கல்வியை குறிப்பிடுமா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தான். அருளை மருளை இதில் பயின்று வரக்கூடியது எதுகை. ஏன்னா இதில் பாருங்கள் ரை ரா இந்த ரூ ரூ இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கனாக்க எதுகை குறிக்கும். இல்லை, அருளை மருளை இது முரணை குறிக்கும். அருந்துவம் பொருந்துவம் இங்கே தான் எதுகை. இங்கே தான் எதுகை இடம் வருது. அடுத்து பெருக்கி திருத்தி அகற்றி இதெல்லாமே வினை எச்சங்கள். இதெல்லாம் என்னது? எச்சத்தை குறிக்கிறது. வினையுடன் வந்த எச்சம். அருந்துணை இது என்னதான்? பண்புத்தொகை. அருமை கூட்டல் துணை பண்புத்தொகையை குறிக்கும். அடுத்தது செய்குதம்பி பாவலரின் நீதி வெண்பா கருத்துப்படி மருளை அப்படின்னா அகற்ற வேண்டும். மருளை அகற்ற வேண்டும். அடுத்து பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அருள் பார்த்திங்கனாக்க கருணை. அருள்னா கருணை. மருள்னா மயக்கம். திருள் அப்படின்னா தெளிவு. சதம்னா 100. சதம்னா என்ன? 100 அப்படின்னு அர்த்தம். அடுத்து திருவிளையாடல் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதல் கொண்டு குறிப்பிட்டு வராங்க. அடுத்து திருவிளையாடு புராணத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் தான். பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடு புராணம் எவ்வளோ காண்டங்கள் அப்படின்னா 3 காண்டங்கள். எவ்வளவு திருவிளையாடு புராணம் படலங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 64 சொல்லலாம். 64. அடுத்து எவ்வளவு பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா 3363 சொல்லலாம். திருவிளையாடு புராணத்தில் உள்ள காண்டங்கள் எது அப்படின்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவிளையாடை 3மே சரிதான். அடுத்தது இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவாலவாய் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது.
அடுத்து இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலம்னா அது 56 சொல்லலாம். 56. அடுத்தது பரஞ்சோதி முனிவர் பிறந்தது திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 17 சொல்லலாம். பரஞ்சோதி முனிவர் சிவபக்தர். பரஞ்சோதி முனிவர் ஒரு சிவபக்தர். அடுத்தது பரஞ்சோதி முனிவருடைய நூல்கள், வேறு நூல்கள் என்ன அப்படின்னா அது வேதாரண்ய புராணம் சொல்லலாம், திருவிளையாடற் போற்றி கழிவென்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி, மேலே இருக்கிறது எல்லாமே சொல்லலாம். அது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவை தான் வேறு யார் சொல்லுவா அந்த மாதிரி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கபிலருடைய நண்பன் இடைக்காடனார். கபிலருடைய நண்பன் இடைக்காடனார். குசேல பாண்டியன் ஆட்சி புரிந்த நாடு பாண்டிய நாடு. குசேல பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். வேப்பம்பூ மாலை அணிந்த மன்னன் பாண்டியன். மூரித்தீம் தேன் வழிந்து ஒழுகுதாரானை கண்டு என்ற தொடரில் தாரானை என்பது யாரை குறிக்கும்? பாண்டியனை குறிக்கும். அடுத்து இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் யாரு? மன்னன். கழிந்த பெரும் கேள்விமினான் என்பதன் பொருள் யாரு? கழிந்த பெரும் கேள்வி வினான் என்பது யாரை குறிக்கணும்? குசேல பாண்டியனை தான் சொல்கிறாங்க. காதல் மிகு கேண்மையினான் என்பது இடைக்காடனார். கபிலர் மீது அன்பு பொழிந்த நண்பர் யாருன்னா இடைக்காடனார். கபிலர் மீது அன்பு பொழிந்தவர் இடைக்காடனார் சொல்லலாம். அடுத்தது மூரித்தீம் தேன் என குறிப்பிடப்படுவது வேப்பம் பூ மாலை. திரு ஆலவாய் உடைய நாயகன் யாருன்னா சிவபெருமான் தான். திரு ஆலவாய் இறைவனிடம் முறையிட்டவர் இடைக்காடனார். நகுதார் வேம்பன் என்பது யார்? பாண்டியனை சொல்லலாம். தமிழறியும் பெருமான் இறைவன். சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே என்று யாரிடம் சொல்கிறாங்கன்னா இடைக்காடனார் இறைவனிடம் கூறுகிறார். இறைவனின் சொல்லின் வடிவாக இடப்புறம் வீற்றிருப்பவர் யார் அப்படின்னா பார்வதி தேவி. அடுத்து சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன்தான். சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் சினத்துடன் கூறி சென்றார். நின்னிடப் பிரியா எமைப்பாய்வை இவ்வடி சுற்றப்படுபவர் யாருன்னா பார்வதி தேவி. நின்னிடப் பிரியா இமயப்பாவை இவ்வடிகள் சுட்டப்படுவது பார்வதி தேவி. சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்ததன் இதில் பொருளானவள் இகழ்ந்தவன் யார் அப்படின்னா இறைவன் குசேல பாண்டியனை. அடுத்து இடைக்காடனாரின் சொல் டேஸ்போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. வேற்படை. இடைக்காடனாரின் இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன்.
இடைக்காடனாருக்கும் கபிலருக்கும் மனமகிழ்ச்சி தர விரும்பியவர் யார்? இறைவன். இறைவன். சொல் நிறையும் தீவி துடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துலக்கான் ஆகி யார் யாரிடம் கூறியது அப்படின்னா, இடைக்காடனார் மன்னரிடம், இடைக்காடனார் இறைவனிடம் சொல்லப்பட்டது. இடைக்காடனார் இறைவனிடம் சொல்லப்பட்டது. பிழைத்தனவோ யான் அறியேன் என்றாய், இது யார் யாரிடம் சொல்லப்பட்டது அப்படின்னா, மன்னர் இறைவனிடம் சொல்லப்பட்டது. அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேன், இது இறைவன் மன்னரிடத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது, சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோர் இவ்வடிகளில் அமைந்த முரண் என்ன? சிறியோர் பெரியோர். அடுத்து, சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணியது பெரியோருக்கு யார் யாரிடம் கூறியதுன்னா, மன்னர் இறைவனிடம் கூறியது. அடுத்து, ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார், வைகை. அடுத்து, திரு ஆலவாய் கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் இலங்க வடிவத்தை மறைத்து வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே சென்று இருந்தார். லிங்க வடிவம். கடம்பவனத்தை விட்டு ஒருபோலும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் இறைவன். இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன், யார் யாரிடம்னா, குசேல பாண்டியன் இறைவனிடம் குறிப்பிடுகிறார். ஓங்கு தன்பனை சூழ் நீவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீக்குவம் அல்லேம் கண்டாய், யார் யாரிடம்னா, இறைவன் குசேல பாண்டியனிடம் கூறியது. மன்னன் இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவில் தாழ்ந்தான் யார்? குசேல பாண்டியன். தன்னிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது யார் கூறியது? புலவர்கள். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவார். தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை யாருக்கு கவரி வீசினான் அப்படின்னா, நம்ம மூசிக்கீரனாருக்கு. மூசிக்கீரனார் முரசுக்கட்டிலில் கண்ணயர காரணம் களைப்பு மிகுதியால் கண்ணயர்றார். மாசர விசித்த வார்வுரு வல்வின் என்று பாடிய புலவர் மூசிக்கீரனார். தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை பாடப்பட்டவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை. அரண்மனையின் முரசுக்கட்டிலில் தூங்கியவர் மூசிக்கீரனார். கவரி வீசிய மன்னன் பெருஞ்சேரல் இருமுறை. சொல்லேறு உழவனுக்கு கவரி வீசிய வெள்ளேறு உழவன். சொல்லேறு உழவனுக்கு யார்? வெள்ளேர் உழவருக்கு யார்? சொல்லேர் உழவருக்கு மூசிக்கீரனார். வெள்ளேறு உழவருக்கு தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. பொறுத்துக. கேள்வி நான் அப்படின்னாக்க நூல் வல்லான சொல்லலாம். கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் அப்படின்னு அர்த்தம். தமர் உறவினர். அகத்துவகை
மன மகிழ்ச்சி என்று சொல்லலாம். அடுத்து முனிவு. முனிவு அப்படின்னா தினம். நீபவனம் அப்படின்னாக்க கடம்பவனம். கதலி அப்படின்னா வாழை. பூகம் அப்படின்னா கமுகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேள்வியினான். கேள்வியினான் என்பது வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் ககிலனுக்கும் இது உம்மிகுதி என்னும்மை. அடுத்து வீழ்ந்து என்பது வினையெச்சம். அமர்ந்தாணி என்பது வினைமுற்று. அடுத்தது ஒழுகுதார் என்பது வினைத்தொகை. தீம்தேன் என்பது பண்புத்தொகை. உணர்ந்த என்பது பெயரெச்சம். என்னா என்பது அசைச்சொல். அசைச்சொல். அடுத்து மாசர விருந்து. மாசர விருந்த வார்ப்புரு வல்பின் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. மேரி மேக்லியேட் பெத்யூன் என்று கருப்பென பெண்மணியை வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பு நூலாக படைத்தவர் யாருன்னா கமலாலயன். கமலாலயனுடைய இயற்பெயர் குணசேகரன். மேரியின் வாழ்க்கை வரலாற்றை எந்த தலைப்பில் நூலாக படைத்தார் இந்த கமலாயன் அப்படின்னா மேரியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து மேரியின் மேக்லியேட் பேத்யூன் குடும்ப உறுப்பினர்கள் யார் யார்? அப்பா சாம் மேக்லியேட், தாய் பாட்ஷி, பாட்டி, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே சொல்லலாம். மேரியினுடைய வெள்ளைக்கார முதலாளி பென் வில்சன். மேரி வெள்ளைக்கார குழந்தைகள் விளையாடுவதற்கு இருந்த வீட்டில் எதனை எடுத்தால் புத்தகம். மேரியை புத்தகத்தை என்று எடுக்கக்கூடாது கூறியவர் யார்? வில்சனுடைய இளைய மகள். மேரியின் அப்போதைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. மேரியின் படிப்பிற்கு அடித்தளமிட்டு உதவியர் யார்? மேரியினுடைய படிப்பிற்கு அடித்தளமிட்டு உதவியவர் மிஸ் வில்சன். மேரி படிக்கச் சென்ற இடம் எங்கே? மேரி படிக்கச் சென்ற இடம் மேயஸ் வில்லி. மேரி தினமும் 10 மைல் தூரம் நடந்து சென்று கல்வி கற்றாங்களாம். சரியான கூற்றை கூறுக. என்ன அங்கே சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழா இருந்தது. அது தவறு. பட்டமளிப்பு விழாவின் முக்கிய பகுதி என்பது டிப்ளோமாக்களை மதிப்பு மிக்க வழங்குவது. அதுவும் தவறில்லை, சரிதான். வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழா இருந்தது, சரிதான். பட்டமளிப்பு விழாவின் முக்கிய பகுதி என்பது டிப்ளோமாக்களை மதிப்பு மிக்க வழங்குவது, சரிதான். வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும், அதுவும் சரிதான். அப்போ மேலே இருக்கிற எல்லாமே சரி. 4வது தான் ஆன்சர். மேற்கூறிய அனைத்துமே சரி. அடுத்தது மேற்படிப்பிற்காக டவுனுக்கு போகும் மேரியை
வழியனுப்ப வந்தவர்கள் மேரியினுடைய பெற்றோர் சரி, மேரியின் சகோதரர் சகோதரிகள், மேரியின் அண்டை வீட்டார் மற்றும் அதருகில் வசிப்பவர், மேற்கூறிய எல்லாமே சரி. அடுத்தது, மேரி மேல் படிப்பிற்காக டவுனுக்கு செல்வதற்காக பயணம் செய்ய வந்த இடம் எது அப்படின்னா ரயில் நிலையம். அடுத்து, உனக்கு படிக்க தெரியாது என்று உள்ளத்தில் பெற்ற அடி மேரி மேக்லியட் பெக்யூன் உருவாக்கிட காரணமானது குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை. ஒன்றுதான் சரி. அடுத்தது, மேரி மேக்லியட் பெக்யூன் குப்பை கொட்டக்கூடிய இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிட பணம் சேர்த்த விதங்கள் சமையல் செய்தாங்க. சரி. அடுத்தது, தோட்டமிட்டாங்க. அடுத்தது, பொது இடங்களில் பாட்டு பாடினாங்க. 1 2 3 சரி. அடுத்தது, அமெரிக்க கருப்பின பெண் மாலி மேரி மேக்லியட் பெக்யூன் டேஸ் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தார். உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, சமூக குரலாக, கல்வி மறுக்கப்பட்டவர்களின் சார்பாக அவர் இருந்தார். அது கொர்க்கை என்னும் ஊர். கொர்க்கை தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்தது, கொர்க்கை கோமான் கொர்க்கையை பெருந்துறை என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னா அது ஐங்குறுநூறு. மேரி கல்வி கற்க உதவிய பெண் வெள்ளைக்கார பெண்மணி. வினா எத்தனைனா 6 சொல்லலாம். வினா எத்தனை? 6 சொல்லலாம். தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது குழல் வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படக்கூடிய வினா ஐயவினா. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடைவினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு ஏவல் வினா. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது அறிவினா. 8 தொகை நூல்களுள் புறம்பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது அறியா வினா. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ? இந்த எடுத்துக்காட்டு எந்த வினாவுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஐயம். பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவும் வினா எந்த வகையான வினா அப்படின்னா குழல் வினா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? இந்த எடுத்துக்காட்டுக்கு கொடை வினா. ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது அறம் என்பதன் பொருள் யாது? அறிவினா. அங்கு இருப்பது ஆடா மாடா? ஐயவினா. இது நல்லதா கெட்டதா என வினவுவது ஐயவினா.
ஜெயகாந்தன் புத்தகம் உள்ளதா என நூலகரிடம் வினவுவது குழல் வினா. நண்பா சாப்பிடுகிறாயா என்பது கொடை வினா. புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் கேட்பது கொடை வினா. கொடை வினா. ஆசிரியர் மாணவரிடம் இந்த பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று கேட்பது ஏவல் வினா. திருக்குறளை எழுதியவர் யார் என மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது அறிவினா. திருக்குறளை உலக பொதுமறை என ஏன் கூறுகிறார்கள் என மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா. எழிலா பள்ளிக்கு போகிறாயா என தந்தை தன் மகனை வினவுவது ஏவல் வினா. விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. மறுத்து கூறும் விடை மறைவிடை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறக்கூடியது ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. இனிமேல் நடக்க போகிறத சொன்னாக்க உருவது கூறல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக சொல்வது இனமொழி விடை. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று சொல்வது இனமொழி விடை. இதை செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நோகும் என்பது இதை செய்வாயா என்பதற்கு உடம்பு நோகும் என்பது உருவது கூறல் விடை. இதை செய்வாயா என்ற வினவிய போது உடல் வலிக்கிறது என்பது உற்றது உரைத்தல் விடை. இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் ஏவல் விடை. நீயே செய் என்பது ஏவல் விடை. வெளிப்படை விடைகள். வெளிப்படையாக விடைகள் மொத்தம் 3. வெளிப்படை விடைகள் 3. குறிப்பு விடைகள் எத்தனை? குறிப்பு 5. இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது டேஸ் வினா. என்ன வினா? அறியா வினா. எங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியதை சுட்டு விடை. இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்போ சுட்டு விடை. அடுத்தது, இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது என வினா. இதோ இருக்கிறதே என்பது விடை. என்ன விடையாக இருக்கும்? எந்த பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அறியா வினா. இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சுட்டி கூடுவது சுட்டு விடை. மரமா மனிதனா எவ்வகை வினா? ஐய வினா. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை.
அடுத்தது ஏவல் வினா என்பது என்ன? ஏவல் வினா என்பது ஒரு செயலை செய்யுமாறு வினவுவதுக்கு பேர் தான் ஏவல். ஒரு கவிதை எழுதி தருகிறாயா என்னும் வினாவிற்கான மறைவிடை எழுதி தரமாட்டேன். இனமொழி விடையை தெரிவு செய்க. இனமொழி ஆடுகிறாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்பது இனமொழி. கண் உலர்ந்து எரிச்சல் அடையும் என்ற உருவது கூறல் விடை இக்கட்டுரையை 5 வகுப்புகளுக்கும் படித்து காட்டுகிறாயா என்ற வினா. வெளிப்படை விடைகள் அப்படின்னா சுட்டு, நேர், மறை, இதெல்லாம் வெளிப்படை. இதில் குறிப்பு அப்படின்னு எதை சொல்லலாம்னா கீழ் உள்ளவற்றில் குறிப்பு விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது குறிப்பு? உற்றது உரைத்தல் விடை, அதான் குறிப்பு. அடுத்தது வெளிப்படை விடைகளில் பொருந்தாதது இதெல்லாம் வெளிப்படையில் பொருந்தலை அப்படின்றாங்க. இனமொழி தான் பொருந்தலை, இது எல்லாமே வெளிப்படை தான். குறிப்பு விடையில் பொருந்தாதது அது, அதில் நேர்விடை, இது எல்லாமே குறிப்பு தான். அடுத்து ஒரு பொருத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா, இல்லைன்னா கொடை கொடுப்பான். பொருளை வாங்குதல் கொள்ளல் வினா, பெற்றுக்கொள்ளும் பொருட்டு. வெளிப்படை நேர்விடை, மறுத்து கூறுதல் மறைவிடை, இதை விடை. அடுத்தது செய்யுளில் சொற்களை பொருளுக்கேற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு என்ன? பொருள்கோள் அப்படின்னு அர்த்தம். பொருள்கோள் மொத்தம் எத்தனைனா 8 சொல்லலாம். அதில் செய்யுளில் தொடக்க முதல் முடிவு வரை சொற்கள் மாற்றாமல் ஆற்று நீர் போல, ஆற்று நீர் அப்படின்னாவே அது ஆற்று நீர் பொருள்கோள் தான், ஆற்று நீர் பொருள்கோள் சொல்லலாம். அடுத்து மற்றைய நோக்காது அடிதோறும் வன்பொருள் அற்று ஒழுகும் ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செய்யுள்ள சொற்கள் முறை புரளாமல் நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை அப்படின்னா 2 சொல்லலாம். நிரல் நிறை பொருள்கோள் 2 சொல்லலாம். ஒரு செய்யுள்ள இழுவாயாக அமையக்கூடிய பெயர் அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசையே படியே நிறுத்தி பொருள் கொள்ளக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா முறை நிரல் நிறை. முறை நிறை நிரல் நிறை. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். எதிர் அப்படின்னா எதிர் நிரல் நிறை. அடுத்தது ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்ளக்கூடியது கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்தது யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டுகூட்டு பொருள்கோள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறட்பாக்களில் இடம்பெறக்கூடியது முறை நிரல் நிறை பொருள்கோள். விலங்குடு மக்கள் அனையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையர். இந்த குறட்பாக்களில் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு. இந்த பாட்டில் இடம்பெறக்கூடியது கொண்டுகூட்டு பொருள்கோள். களிரும் கந்தும் போல நீலிகடற் கூம்பும் கலனும் தோன்றும். இந்த பாட்டில் பயின்று வரக்கூடிய பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அடுத்தது
தெங்கங்காய் போல திரண்டுருண்ட பைங்கூந்தல், வெண்கோழி முட்டை உடைத்தன்ன மாமேனி, அஞ்சனந்தன்ன பசலை தனிவாமை, வங்கத்து சென்றார் வரேன். இப்பாட்டில் பயின்று வரக்கூடியது கொண்டுகூட்டு பொருள்கோள். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சாம்பர் அறை, கிராண்ட் டாட்டர் பேத்தி, ரூட் நெட்டுரு, கப்ளெக்ஷன் டயாட்டிக் கம்ப்ளெக்ஷன் நீதுநூல் திரட்டு. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா குரிலா. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா சொன்னார், அம்மா சொன்னார் எழுவாய் தொடர். ஓடி வந்தால் வினை எச்சத்தொடர். அருணா ஓடாதே வெளித்தொடர். கதையை சொன்னார் வேற்றுமை தொடர். அடுத்து ஒரு பொறுத்துக இருக்கு. வந்த குழந்தை, வந்த குழந்தை பெயரச்ச தொடர். அரசே தருக விழித்தொடர். துளிருடன் பார்த்தேன் வேற்றுமை தொடர். சொல்லிச் சென்றார் வினையச்ச தொடர். நேருக்கு நேரவே அப்படியே விடையாக வந்திருக்கு. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். மரத்தை பயன் தரும், பழம் தரும், நிழல் தரும், எல்லாமே தரும். டேஸ் கல்வியை ஒருவருக்கு உயர்வு தரும். நன்னெறி, அறிவு, ஊன்றுகோல், மேம்படுத்தும், எல்லாமே சரிதான். டேஸ் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்த பயணங்கள். இன்பமும் துன்பமும் நிறைந்த பயணங்கள். குழந்தைகள் தனித்தனியே எழுதித்தர வேண்டும். என்னது? சுட்டி, படைப்புத்திறன் மிக்க, மீத்திறன், எல்லாமே தான். அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக தொழில் பெயர். நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடியது புதையல். பூக்களை நேர்த்தியாக மாலையாக்கக்கூடியது தொடுத்தல். அவரை மிஞ்ச ஆள் கிடையாது நடித்தல். காட்டு விலங்குகளை இவ்வாறு செய்வது தவறு சுடுதல். சுடுதல் தவறு இந்த விடை. அடுத்தது இன்னொரு பொறுத்துக பொருள் அறிதல். மன்றல்னா என்ன? மன்றல்னா திருமணம். அடிச்சுவடு, அடிச்சுவடு அப்படின்னு நம்ம சொல்வது காலச்சுவடை தான் சொல்லலாம். அகராதி என்பது மயக்கம். மருள்னா அகர முதலான சொல்லலாம். இதை விட அடுத்த ஒரு பொறுத்துக எம்ப்ளம். எம்ப்ளம் என்பது சின்னம்தான். தீசிஸ் ஆய்வேடு சொல்லலாம். இன்டலெக்சுவல் அறிவாளர். சிம்பிளிஷம் சின்னம். சிம்பிள் சின்னம் சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 244 வினாக்கள் இயல் 5 மட்டும் பார்த்துருக்குறோம். அனைத்து நண்பர்களுக்கும் இதுவரை பொறுத்திருந்து கடைசி வரை பார்த்த நண்பர்களுக்கு மிக மிக நன்றி. அடுத்தது ஒரு காணொளியில் இயல் 6 பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.